சிட்னிலேருந்து வலிக்கிட்டு மெல்போர்னுக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்துட்டோம். மெல்போர்ன் ஏர்போர்ட். இது தெரியலாம் மெல்போர்ன் சிட்டி தான். இதுல வடிவேலு ஒரு படத்துல பிச்சுமணியா மணி அடிக்கும். ஓ அப்ப கூப்பிட ஹோம் இருக்கா உங்களுக்கு? பெரிய சிட்டி ஐயா. நான் கலக்கிறது இல்லை பிரச்சனை. நாங்கள் இப்போ மெல்போர்ன் சிட்டிக்கு வந்துட்டோம். 26ஆம் தேதி மெல்போர்னில் சித்திரை பெருவிழா நடக்க இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை. அதுக்காக நாங்கள் இப்போ சிட்டிலேருந்து என்ன ஏர்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்தது? மெல்போர்ன் தானே? மெல்போர்ன் ஏர்போர்ட்டுக்கு வந்து உள்ள இறங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் மெல்போர்ன் சிட்டியால் போய் கொண்டிருக்கோம். என்ன இரவு வண்டியா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 7 மணி ஆகிட்டு நினைக்கிறேன். 7:05. நல்லா இருக்கு. ஒரு இதோண்டு போட்டுருக்கோம், ஒரு ஆச்சண்டு. அந்த இது அது சரி இல்லை, அது கண்டிப்பாக சில நிறைய அமைப்பு கூப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அப்புறம் ஒரு டனல் ஒன்று வரும், சுரங்கம் ஒன்று வரும். அங்கேயும் அப்படித்தானே? அங்கேயும் இருக்கு. அங்கேயும் வந்து இது பிரச்சனை இல்லை. இது நான் நினைக்கிறேன் ஒரு 3 கிலோமீட்டர் பண்ணிக்கிறேன். அதானே வடிவு. இந்த புல்லை விட்டாமல் இன்னும் வேலை பார்த்தது 3 கிலோமீட்டர் இருக்கும். 3 கிலோமீட்டருக்கு ஒரு சுரங்க பாதைகளால் போய் கொண்டிருக்கிறோம் இந்த சிட்டிக்குள்ளே மெல்போர்ன். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து நேற்றைய பொழுதுல மெல்போர்னுக்கு வந்த நாங்கள் அப்படியே வந்து அஜ்வன் விட்ட நிற்கிறோம். அஜ்வன் மாமா நின்றுட்டு கிராம்பேர்லேருந்து இப்போ பலிக்கிட்டு ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி பார்க்குறக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். அங்கே நாங்கள் சிட்னியில் எப்படி அந்த இயற்கையான இடங்கள் இருந்தோம் அதே மாதிரி தான் எங்களுக்கு பார்க்க கிடக்குது. அதை விட நல்லாவும் இருக்குது சில இடங்கள். சிட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு வந்து நாங்கள் அது பகல் போய் அதையும் காட்சிப்படுத்துகிறோம். உங்களுக்கு இன்றைய பொழுதுல இந்த காணொலியில் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு போகிறத காட்சிப்படுத்த போகிறோம். என்ன அதான் சாக்லேட் பிடிக்காதாக்கள் இருக்க மாட்டோம். எல்லாருக்கும் சாக்லேட் விருப்பம். நாங்கள் இன்றைக்கு அந்த சாக்லேட்டை எப்படி தயாரிக்கணும், அங்கே அதுக்குள்ள என்னென்ன இதில் கலக்கணும், இந்த கொக்கோ இதுகள் அதெல்லாம் எப்படி போடுறதுன்னு இல்லை, அதையும் அங்கே போனால் பார்க்கலாமா. அது சம்பந்தமான காணொலியை தான் இந்த காணொலி இருக்க போகுது. என்னடா சிட்னியை விட மெல்போர்னில் ஒரு கொஞ்சம் குளிர் கூடுதலாக இருக்கேன். இன்றைக்கு கொஞ்சம் இதமாக தான் இருக்குது. மற்றும்படி 10க்கான பேரும் என்ன 10 குறையும் பேருமா. இன்றைய நேற்று நல்லா இருக்கு வெதர். இப்போ குளிர் தொடங்குற சீசன் என்ன? இப்போ வந்து எங்களுக்கு ஓட்டம் குளிருக்கு 6-7 கட்டு தான் குளிர். குளிர் ஸ்டார்ட் பண்ணுற அந்த இடங்கள் எல்லாம் பெரிய தேசங்களா இருக்கு. மற்றது நல்ல விவசாய பூமிகள் இருக்குது. மற்ற மாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மாடுகளை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. பெருசாக ஓடிக்கிடி தெரியாது. மற்ற எல்லா இடம் வந்து குதிரை அதிகமாக நிற்குது. எல்லாம் புல்லு தரதான். மற்ற மரங்கள் நாங்கள் ஆரம்பத்தில் அங்கே சொன்னாங்க மரங்கள் எல்லாம் வித்தியாசம் என்னன்னு சொல்றது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா வேறு வேறு கலர்ல எல்லாம் மாறுமாம் அங்கே எந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி. கதைங்க சுற்றி பார்க்குறோம் ஆஸ்திரேலியாவை. இப்போ சிட்னியில் போகக்கூடிய இடங்களெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டோம். நாங்கள் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட நாள் தான் நிற்கிறோம். நாங்கள் வருஷப்புறப்பண்டு வந்து நாங்கள் அதுக்கு பிறகு சிட்னியில் ஒரு 7 நாள், அதே மாதிரி இப்போ மெல்போர்ன்லேயும் ஒரு 7 நாள் நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்களால் முடிஞ்ச அளவு எங்களோட
ரிஹர்சல் டைம் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நாட்களை தவிர மற்ற நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு போகிறோம். சிட்னிலேயும் இப்போ ப்ளூ மவுண்டன் ஹவுஸ் அப்படி என்று நிறைய இடங்கள் போனாங்க. இப்போ இங்கே மெல்போர்னில் இப்போ வந்து முதலாவது நாள் சாக்லேட் ஃபேக்ட்ரி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பிலிப் ஐலண்ட். பிலிப் அது பேர் வந்து பிலிப் ஐலண்ட். இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது வந்து அங்கே ஒரு தீவம் பிலிப் ஐலண்ட் என்ன இந்த இடத்துக்கு பேர். இந்த பாலம் ஒன்று தெரியுது பாருங்க, அந்த பாலத்துக்கு அங்காலாம் போகிறோம். அங்கெல்லாம் போகிறோம். தீவு ஒரு கடல் பக்கம் கடற்கரையோர பக்கம் தான் போய் கொண்டிருக்கிறோம். பாலம் ரெண்டாய் பிரிக்கும். அந்த குட்டி தீவிலான கூட சாக்லேட் ஃபேக்டரி இருக்கு. இங்கே போட்டிருக்கு பிலிப் ஐஸ்லாண்ட். எவ்வளோ சனனிக்கு பாருங்க எனக்கு சும்மா அது இதுக்கு டூரிஸ்டா வச்சு இருக்கிறாங்களாம். அவன் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து ரிட்டையர் ஆகலாம் எல்லாம் வந்து அவங்க காசு கொடுப்பாங்க. அந்த காசில் வந்து காஃபி குடிச்சு கடற்கரையை ரசிச்சு இயற்கையை ரசிக்கிறாங்க. இந்த மரத்தில் வேறு ஒரு கலர் டோன் அடிக்குது. வந்துட்டு சாப்பிட்டு வந்து போவோம். ஓகே, இதுதான் சாக்லேட் பிலிப் சாக்லேட் ஃபேக்டரி. சாக்லேட் கலர்லேயே விட்டுருக்கானே எல்லாமே. ட்ரெடிஷனல் இஞ்சத்தியான அந்த மரங்க என்ன பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையும் அப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க புகைப்படங்களா. அக்கராயம் மாதிரி தான் கிடக்குன்னு 2 பக்கம் மரம். ஆனால் அந்த மரத்தில் ஒரு குருத்து பச்சை கலரோட ஷேடிங் மாதிரி விழுது, டார்க் லைட். அப்படி மரங்களின் அளவுக்கு பஞ்சம் இல்லை இயற்கை. இப்போ நாங்கள் அந்த என்ன பிலிப் தீவில் நிற்கிறோம். അതിൻ്റെ முடிவு பகுதிக்கு வந்து நிற்கிறோம். ஒரு இதமான காலநிலை இருக்கு. நினைச்சு பாருங்க, நல்ல குளிராக இருக்குமே. இதுக்கு என்னண்டு போய் கடை குளிக்கிறது? சம்மர் டைம் வந்தீங்கன்னா அப்போ வெயில் அடிக்கிறீங்க வந்தீங்கன்னா குளிக்கலாம். அதான் இப்போ குளிக்கல, அது மாதிரி குளிக்க மாட்டேங்குது. வந்து கல் கிடக்கம் எங்கட பாலை மரத்தில் லுக்கில் நடக்குது. ஆனால் வேற மரம், இந்த உப்படி மரத்தை தான் போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க இல்லையா, நேராக இருக்கிறோம். இப்போ அதெல்லாம் போகிறது இல்லை, இப்போ எல்லாம் இதே கொண்டு. ஆனால் அங்கே எல்லாம் சிட்னின்னு போடலாம். ஓ மர போஸ்ட் நீங்கள் என்ன சீமெண்ட் மாற்றிட்டாங்களா? இப்போ எல்லாமே எங்கள் அதே போஸ்ட் அந்த இரும்பு மாதிரி அலுமினியம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கும். மற்ற என்னென்னு சொன்னால் வெயிட்லெஸ். வேற இந்த பேரெல்லாம் வித்தியாசமா இருக்கு பாத்தி. ஒரு ரெட் கலர் அடிக்குது, ப்ரௌன் கலர். இது அங்கே ஒரு சீசனுக்கு சிலவில் வந்து நிற்கும் அங்கேயும். ஓ இது அங்கே சீசனுக்கு வாரது, வெளிநாட்டு பறவைகள் வரைக்கும் இதுவும் வாரது சிலவில்.
பாஸ் நாங்கள் அங்கே அதில் கார் விட்டுட்டு இப்படி இதில் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நான் எல்லாம் வித்தியாசம் இல்லை இது வேறு உண்டு வேறு என்னன்னா அந்த பிலிப் ஐஸ்லாண்ட் சோனான்னு ஒன்று போட்டுக்கூடாது. அந்த சோனா என்னண்டா இப்போ நான் அஜ்வன் நான் சொன்னேன் என்னன்னு சொன்னால் இந்த சோனான்ற வந்து உள்ள ஹீட்டாக இருக்கிறக்காண்டி செய்யப்பட்டிருக்கு. ஹீட்டாக இருக்கிறாங்கன்னா வேர்க்கிறது ஆக்களுக்கு வேர்க்கிறதுக்கு இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு இந்த குளிர் இதுகளுக்கு வந்து வேர்க்காது. நாங்கள் வந்ததுலேருந்து இருக்கிற சவால் என்னன்னா எங்களுக்கு பசிக்குது இல்லை தண்ணி பெருசா குடிக்கிறே இல்லை இங்கே என்னன்னா அந்த குளிர் இதுக்கு வந்து அப்போ வேர்க்காதுக்கு இப்போ வேர்க்க வைக்கிறதுக்கு ஒரு மிஷின். இங்கே இது இப்படி இங்கே அதாவது ஆஸ்திரேலியா பல இடங்கள்ல இருக்குதான் சுற்றுலா இடங்கள்ல. அது வந்து கடற்கரை வண்டி அந்த தீவுகள் இந்த சுற்றுலா இடங்கள் எல்லாம் கட்டாயம் இந்த சோனான்ற ஒரு பகுதி இருக்குது. ஜிம்மிலேயும் இருக்கு. ஆமா இன்றைய பொழுதுல நாங்கள் எங்க நிக்கிறோங்க? சப்வேல நிக்கிறோம். இங்கதான் இப்ப வித்தியாசமான சாப்பாடு சாப்பிட்டு பாப்போம். காலமே சாப்பாடு இங்க என்னடா நீங்க சொல்ற ஓடுறாரு என்ன சாப்பாடுன்னு தெரியா பேரு? ஒரு ஆள் ஓகே நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு இதுதான். என்னென்னு சொன்னால் ஒரு பான் மாதிரி ஒன்று இப்போ நாங்கள் பேராது மாதிரி அதில் வட்டி போட்டு அதுக்கு கணக்கு பழங்கள் இஞ்சத்தியான் அந்த பச்சை இலைகள் கீரை வகைகள் எல்லாம் போட்டு நாங்கள் கேட்குறத மட்டும் விட்டு தருவினோம். சோஸே ஒரு 15 வகை சோஸ் இருக்குது, அதையும் பிடிவினோம். அது மாதிரி அந்த கரடையில் நாங்கள் சொல்கிற ஆர்டர் பண்ணுற மட்டும் அதில் வச்சு அடுக்கி போட்டு 2 ஆக்கி போட்டு தரணும். பாருங்கள் வட்டி தரணும். இது ஒன்று நீளமாக இருக்கும், இது 2 ஆக்கி இருக்குது. அதுதான் இப்போ சாப்பிட போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என்ன காது என்ன கட்டம் எப்படி இருக்கு? சாப்பிட்டு சொல்றீங்களோ? சாப்பிட்டு சொல்லுவோம். எல்லாம் மிரக்கிற இந்த வகையில் எல்லாம் முழுக்க அப்படியே பச்சையாக இருக்கு. என்ன ஊரில் தோட்டத்தை அப்படி சாப்பிடுங்க. வித்தியாசமாக இருக்கு. என்னென்னா இதுக்குள்ள எல்லாமே கொட்டுப்படாமல் அமர்த்தி வச்சு சாப்பிடும். இனிப்பு புளிப்பு சோசு உரைப்பு எல்லா வகையும் ஒரு மாதிரி இருக்கு. நாங்கள் இப்போ உள்ள சாப்பிட்டோம். என்னவே சபையோ சப்பே ஒரு வித்தியாசமா நல்லா தான் இருக்குது. எனக்கு நல்லா இருக்கு. எல்லாம் சகல விதமான மிரக்கறிகள் இதெல்லாம் போட்டு அப்படியே பச்சையாக தந்திருக்கணும். இந்த பேர்கர் மாதிரி இந்த பானுக்கு இடையில வெட்டி வச்சு எல்லாம் போட்டு தந்திருக்கணும். நல்லா வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் சிக்கன் இதை எடுத்து நாங்கள் நல்லா போய் கொண்டுக்கிறோம். இங்கே என்னென்னா அதிக அளவான முயல்கள் கங்காரு எல்லாம் கூடுதல் நிற்கிறோடியா வீதி ஓரங்கள்லேயே வந்து அடிபடி செத்து போய் கிடக்குது. என்ன கங்காரு வந்து நிறைய நிற்கிதான். நாங்கள் எங்கட கண்ணிலே நம்ம காட்சிப்படுத்தலை. நாங்கள் அதையும் காட்சிப்படுத்துகிறோம் தொடர்ச்சியாக. அதில் ஒரு மரத்தை பாருங்க.
குளிருக்காண்டியே அந்த பஞ்சு மாதிரி என்ன நாங்கள் என்னென்னு சொன்னால் இந்த தீவுக்கு வந்துட்டு சாப்பிட்டு வந்தோன்று கேட்க ஒரு ஷூ மாதிரி ஒன்று இருக்குது ஷூ தான் நான் இப்போ இயங்குறில்ல கூட கண்ணே கங்காரு நிற்கிது ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாக்க நாங்கள் அண்டே தான் நேரடியாக உயிரோடு இருக்கிற கங்காரை பார்க்குறேன் கங்காருலேயும் ஏராளமான வகை இருக்கா மச்சம் நான் சொன்னேன் இஞ்சி அவர் நிற்கிறான் அவர் பக்கத்தில் ஒரு கங்காரு கை மாலை ஒன்று இல்லை அடிக்குமாங்க இல்லை கிடைக்காது அது சாப்பாடு ஒன்றும் இல்லை நாங்கள் இல்லையே நாங்கள் இது ஒரு வித்தியாசமாக இருக்கு சாப்பாடு பயந்தோடுதல நிக்குது ஆனா பெரிய உயரமான கங்காரும் பாரு இல்லை இந்த அங்கே அதில் கொண்டு போய் அது பெருசு கூட நிற்கிது எங்களோட உயரத்தில் இது வந்து சின்னதுக்கு பேராக இருக்குமே இருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் நிறைய வகை இருக்காம் அதில் ஒரு வகையான கங்காரு எங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறது மற்ற ஒரு கருத்த கலரில் இருக்குது கடிச்சு போடுங்க இல்லையடா ஒன்றுமே செய்யலை மணந்து பார்க்குது சாப்பாடு இருக்குது சாப்பாடு வருது சூதானே ஆக்கள் சாப்பாடு கொடுத்துருக்கோம் இப்போ இது இயங்காமலே போயிட்டு வந்த ஜூ இயங்காட்டிக்கும் இந்த மிருகங்களே பாதுகாப்பாக தாண்டி இருப்பாங்களே காட்டு இதுதானே இப்போ மற்ற இதில் கொண்டே விட்டுருப்பாங்க இதெல்லாம் தாங்களே வாழும் பிள்ளை சாப்பிட்டு வர்றாங்க முகத்தை பார்த்தா முயல் மாதிரி தானே பாருக்கப்பா அந்த முகத்தின் அந்த ரோமங்கள் இதில் பார்க்க இது வந்து இந்த காதுகள் இதெல்லாம் இந்த ஒரு காலத்தில் டைனோசர் வந்து அறிவியன்னு சொல்கிறாங்க உண்மையில படத்தில் பா பா முன்காலெல்லாம் சின்ன நாள் பாத்தி புல்லு தான் சாப்பிடுது அந்த பா பா இந்த வரலாறு அப்படின்னு சொன்னால் வெள்ளக்காரன் இங்கே வந்த டைமில் உனக்கு இந்த மிருகம் என்னன்னு தெரியாது அப்போ அவன் கேட்டிருக்கான் இது என்ன மிருகம் பண்ணுற இங்கிலீஷில் அப்போடிச்சு சொல்லிக்கிறான் அதுக்கு என்னண்டு கேட்டதோ அல்லது இது என்னண்டு அவன் கேட்டதுக்குரிய கங்காருன்றது அவங்களோட மொழியில் அதை அந்த மொழியில் இது என்னண்டு கேட்டது அதை கேட்டதை அவன் அப்படியே வெள்ளக்காரன் அதை அந்த பேர் கங்காரு ஒன்று கங்காருன்றது உண்மையாக அவங்களோட மொழியில் ஒரு இந்த பூர்வீக மக்கள் மொழியில் வந்து இது என்ன இது என்ன ரெண்டு கேட்குறா அப்படியா அல்லது ஏதோ ஒரு சம்திங் அப்படி தான் ஒரு இதுக்கு கங்காரு இந்த பேர் வாரதுக்கும் ஒரு இது வரலாறுன்றது பா இஞ்சி பா பா வாடா டேய் இஞ்சி பா அப்படியா இல்லை நடைய பாத்தி தூக்கி மெதுவா வைவடுது பிள்ளைய தூக்கி இதுக்காக வைக்கும் அந்த இதுக்குள்ள வயிற்றுக்குள்ள என்ன அங்கே வச்சுக்கிட்டாங்க ஒரு மிளகுட்டி பா 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 அதில் அந்த இது நிற்கிது இந்த நிற்கிது தெரியுது இல்லை அங்கே நிற்கிது வான் கூட நிற்கிது தூரம் நிற்கிறார் தெரியல ஆக்களை தெரியல மற்ற அங்காலை முறை ஊண்டி கொண்டு தான் அடிக்குமா ஆக்கள் அடிக்குமே அந்த வால்லாம் ஆனால் சைஸ்லாம் சின்ன மாதிரி கிடைக்காது இந்த வயிற்றுக்குள்ள விட குட்டி வேறு வயிற்று குட்டி நிற்கிதுடா அதை எடுங்க குட்டி அங்காரம் எல்லாம் இருக்குது குட்டி அங்காரம் எங்களை சைஸில் இருக்குது நீங்கள் சிட்னி போய் காடி எடுக்கிறதுனா பெரிய அங்கீனா இது சின்ன இந்த சைஸ் கூட எங்கள் முயல்ல பெரிய முயல் சின்ன முயல் இருக்கும் அதையும் தாண்டி இது வந்து எங்களோட அவசியான தேசிய மிருகம் அதே மாதிரி என்ன ஒன்று இருக்கு இந்த ஈமுன்னு சொல்லி அது அது எப்பயுமே வந்து இந்த கங்காரு பேக்வேர்டில் வந்து கால் வைக்காங்க ஓ இந்த குட்டி நீ குட்டி குட்டி எப்படி அது மட்டும் கால் போல ரெண்டு குட்டியோ பாருங்க அந்த அந்த வயிற்று பகுதியிலேருந்து வெளியில் வந்து நிற்கிது அந்த குட்டி பாருங்க இவ்வளோ நேரம் உள்ள ரெண்டு அது பேக் மாதிரி அதுக்குள்ள இவ்வளோ தான் தூக்கி உள்ள வச்சிருந்துக்கியா பாரு ஓ ஓ
அது ஒரு ஸ்கின் போஸ்டர் இந்த பால் இதாக இருக்கும். நான் நினைக்கிறேன் பேக்குக்கு உள்ளே இருந்தே குடிக்கல. உள்ளே இருக்கு அந்த இது எப்படி இருக்குது நீளமாக வருது அந்த இது. ஓ வெளியில் வருது. ஸ்ட்ரோமாக இருக்கிறது இந்த குயிக்காக இருக்கும். உண்மையான வேலை இருந்தார் மாதம் உள்ளது காய் வச்சு கங்காரு வச்சு ஓ முகங்கள் க்ளீன் பண்ணப்படும். நாங்கள் இப்போ சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டோம். போய்க்க பார்த்து கொண்டு போனாங்க. அப்படியே போய் தீவெல்லாம் பார்த்து கடற்கரை அடிக்கலாம் போயிட்டு பீச் அடிக்கலாம் போயிட்டு அப்படியே திரும்பி வந்துருக்குறோம். சாக்லேட் ஃபேக்ட்ரி பிலிப் ஐஸ்லேண்ட். திடீர்னு ஒரு குட்டி தூக்கம் கொண்டு வருது தானே மரக்கறி வேலை செய்யுது. ம்